சரி முடியும் அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த ஆண்டவன் சிவமரே நன்றி புலிகையிடமாயிலும் படவாயிலோ ராசதி பக்கம் ஒழுக்குவான் முளைக்கு கோட்டை வாசல் கோட்டை வாசல் ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் ஐயா என் மகனே நம்பித்தேவா என்னம்மா என்ன சொல்வதெல்லாம் சரிதான் சரி நீங்க ஒரு கைலாச பிறவி ஆமா ஒரு மானிட பிறவி தெய்வ பிறவி இல்லை என் முகத்தை பாருங்க தெய்வீக அம்சம் அப்படி பொருத்தி இருக்குமே அப்படி ஒன்றும் தெரியலையே தெரியலையோ அப்படின்னு தெரியுதா கழுத முகம் இருக்கிறதோ அப்படியா அவ வந்து புகழ்ந்து தெய்வீக பாஷையில பேசுவான் நாங்க பேச வந்து எங்க வீட்டுல தெய்வீக பாஷையா தெய்வங்கள் பேசும்ல சரி அப்போ ஆமா ஆண்டவனாப்பட்ட சிவபெருமா சரி ஐயா என் மகனே நந்தி தேவா என்ன புடிமையா ரெண்டு புலிகை புடிமையா புடிமையா இந்த ரெண்டு பச்சளை புலிகை என்ன செய்யுங்க சொன்னா அதுக்கு ரெண்டு ரெக்க வந்து முளைக்கும் அப்படியே அலேக்க கைலாச ஆண்டவனாப்பட்ட சிவபெருமான் இரண்டு புலியை புலியை வாங்கிக் கொண்டு ஈஸ்வரானவர் இந்த வல்லரக்கராட்சிகளை எப்படி தேடி வருவார் தெரியுமா இன்னும் உங்காலையே அரசனை இன்னும்